உன் முரளி கேட்ட பின்னாலே முள்ளும் மலரும் தன்னாலே உன் முரளி கேட்ட பின்னாலே சிந்தை கவர்ந்த சிவபாபா என் சிந்தை கவர்ந்த சிவபாபா முள்ளும் மலரும் தன்னாலே உன் முரளி கேட்ட பின்னாலே. ஓம் சாந்தி. இன்னைக்கு சண்டே அவ்யக்த பாப்தாதாவோட மகாவாக்கியங்களை கேட்க போகிறோம். இன்றைய அவ்யக்த முரளியில் பாப்தாதா தனது நாலாபுறத்துலேயும் இருக்கக்கூடிய பூர்வஜ் மற்றும் பூஜைக்குரிய ஆத்மாக்களை பார்த்துட்ருக்கார். பாபா கேட்குறாங்க, நீங்களும் தன்னை பூர்வஜ் ஆத்மாக்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கிறீங்களா? கல்ப மரத்தை உங்களுக்கு முன்னால் கொண்டு வாங்க, உங்களுடைய இடம் அதில் எங்கே இருக்குது அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? பாபா சொல்கிறாங்க, கல்ப மரத்தினுடைய வேர் பகுதி தான் உங்களுடைய இடமாக இருக்குது. ஏன்னா பூர்வஜ் ஆத்மாக்களாகிய நீங்கள் வேரில் இருந்து அதன் மூலமாக தான் முழு மரத்தினோட இருக்கக்கூடிய எல்லா இலைகளுக்கும் பராமரிப்பு பண்ணுறீங்க. அதற்கான சக்திகளை நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்கன்றார். மேலும் பாபா சொல்கிறாங்க, பூஜைக்குரிய ஆத்மாக்களாகவும் இருக்கீங்க. வேர் பகுதியின் கூடவே தண்டு பகுதியில் கூட உங்களோட இடம் இருக்குது. அந்த தண்டின் மூலமாக தான் மரத்தினுடைய கடைசி இலை வரைக்கும் கூட சக்தி அப்படிங்கிறது போய் சேர்ந்துட்டே இருக்குது. அதனால் முழு மரத்தின் அனைத்து இலைகளுக்கு பாலனை செய்யக்கூடிய சக்திகளை கொடுக்கக்கூடியவன் நான் தான் அப்படின்னு உணர்றீங்களா? அந்த ஒரு நஷா உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அடுத்தது பாபா சொல்கிறாங்க, பூஜைக்குரிய ஆத்மாக்களாகவும் நம்ம இருக்கோம். முழு கல்பத்தில் பார்க்குறப்ப இந்த நாடகத்தில் உங்களை போன்ற அந்த ஆத்மாக்களுக்கு நடக்கக்கூடிய அந்த விதிபூர்வமான ஒரு பூஜைங்கிறது வேறு எந்த ஒரு தர்மாத்மாவுக்கோ மகான ஆத்மாக்களுக்கோ நடக்கிறது கிடையாது. பவசலங்க அப்படிப்பட்ட ஒரு விதிபூர்வமான பூஜை, அதாவது ஆரத்தி எடுக்கிறது, போக் படைக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு நடந்துட்டுருக்குது. வேறு யாருக்குமே இந்த மாதிரி நடக்கிறது கிடையாது. உங்களுடைய புகழுக்கான அந்த பாடல்கள் கீர்த்தனைகளாக பாடப்படுது. நாடகத்தில் வேறு யாருக்குமே குழந்தைகள் நம்மளை போன்ற அந்த பூஜைக்குரிய ஆத்மாக்களாகிய நம்மளை போல ஒரு பூஜையோ புகழோ கிடைக்கிறது கிடையாது, வேறு யாருக்குமே கிடையாது அப்படிங்கிறத சொல்கிறார். அடுத்தது பாப்தாதா சொல்கிறாங்க, குழந்தைகளுக்கு சேவையில் ஆர்வமும் உற்சாகமும் இருக்கிறத பாப்தாதா பார்க்குறார். குழந்தைகள் ரொம்ப நல்ல சேவை பண்ணுறீங்க, நல்ல சேவைகளுடைய செய்திகள் எல்லாம் பாப்தாதா வரைக்கும் சேர்ந்துட்டே இருக்குது. ஆனால் தீவிரமான வேகத்தில் போகிறதுக்காக பாப்தாதா ஒரு விஷயத்தில் அட்டென்ஷன் கொடுக்குறார். அதாவது பாபா சொல்லுங்க, வெறும் பேச்சின் மூலமாக மட்டும் சேவை பண்ணாதீங்க, மனதின் மூலமாகவும் சேவை பண்ணுங்க. மேலும் செயல்களில், அதாவது சம்பந்தம் தொடர்பில் வரப்போ முகத்தின் மூலமாக கூட அந்த மாதிரி சேவையில் ஒரு நல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும். இந்த மாதிரி 3 விதத்துலேயும் சேவை ஒன்றாக சேர்ந்து ஒரே நேரத்தில் 3 விதமான சேவையும் பண்ணணும் அப்படிங்கிறத பாப்தாதா சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க, நமக்குள்ளே நடக்கக்கூடிய இந்த சேவையில் வரக்கூடிய தடைகள் எல்லாம் தானாகவே போயிடும். மேலும் உலகத்தில் இருக்கவங்களையும் ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படணும், எதுவாவது மாறணும் அப்படின்னு எல்லாருமே நினச்சிட்ருக்காங்க அப்படின்றார். பாபா சொல்கிறாங்க, சேவை செய்கிறீங்க, ஆனால் சேவை பண்ணுறதுனால சந்தோஷம் மகிழ்ச்சி எப்போ கிடைக்குங்கிறதையும் பாப்தாதா ஆல்ரெடி சொல்லியிருக்கார். அதாவது சேவை பண்ணுறப்ப செய்யக்கூடிய சுயம் நான், 2வது கூட துணையாக இருக்கக்கூடியவர்கள் சகாக்கள், 3வது அந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடிய, அதாவது யாருக்கு சேவை பண்ணுறோமோ அந்த ஆத்மாக்கள். ஸோ அனைவர்கிட்டையும் திருப்தியினுடைய அதிர்வலை இருக்கணும். அப்போ தான் சேவையில் மகிழ்ச்சி இருக்கும். அடுத்தது சேவையில் வெற்றி கிடைக்கணும்னா அதுக்காகவும் பாபா 3 விஷயங்களை சொல்லியிருக்கார். நிமித்த உணர்வு, பணிவான பாவனை மற்றும் நிர்மல் வாணி, அதாவது தூய்மையான பேச்சு. பாவனை, சுபாவம், இந்த 3 விஷயங்கள்லேயும் திருப்தி அப்படிங்கிறது இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா சேவையில் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்றார். அடுத்தது பாபா சொல்கிறாங்க, இது பிராமண குடும்பம் ரொம்ப சிரேஷ்டமான ஒரு குடும்பமாக இருக்குது. குடும்பத்துக்கு அப்படின்னாவே ஒரு மிகப்பெரிய மகிமை அப்படிங்கிறது இருக்கும். பாருங்கள், இந்த ஈஸ்வரிய குடும்பம் முழு கல்பத்தில் ஒரே ஒரு முறை தான் கிடைக்குது. திரும்பலாம் இந்த ஈஸ்வரிய குடும்பம் கூட கிடைக்காது. இவ்வளோ பெரிய குடும்பம் கல்பத்தில் வேறு எப்பயுமே நமக்கு கிடைக்காது. அதனால் இந்த ஈஸ்வரிய குடும்பத்தினுடைய சிறப்பியல்புகளை தெரிஞ்சுட்டு இந்த குடும்பத்தோடு ஒன்றிணைந்து நடக்கணும். இது கூட ஒரு மிகப்பெரிய விஷயம்தான் அப்படின்றார். அடுத்தது பாபா எல்லா குழந்தைகளுக்கும் பாப்தாதா ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க.
பாபா சொல்லுங்க, எல்லாரையும் எப்பயுமே யாரை பார்த்தாலும் ஆத்மாங்கிற ரூபத்தில் பார்க்குறீங்க, ஆனால் ஆத்மான்னு இப்போ ப்ரெசண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த சம்ஸ்காரத்தினுடைய ரூபத்தில் பார்த்துடுறீங்க. ஆனால் ஆத்மாவனுடைய உண்மையான சம்ஸ்காரம் என்ன தெரியும் இல்லையா? அப்போ ஒவ்வொருத்தரையும் பார்க்குறப்ப, அவங்களுடைய சம்பந்தத்தில் தொடர்பில் வரப்போ ஆத்மாவை அவங்களுடைய அந்த உண்மையான சம்ஸ்காரத்தினுடைய ரூபத்தில் பாருங்கள். அப்போ உங்களுடைய விருத்தி உள்ளுணர்வு மாறும், உங்களுடைய திருஷ்டி மாறும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த சேவையில் நடுவில் வரக்கூடிய சிறிய சிறிய அந்த மனஸ்தாபங்கள் கூட முடிஞ்சு போயிடும். மேலும் பாபா சொல்கிறாங்க, ஆல்ரெடி பாபா பலமுறை சொல்லியிருக்கார், குழந்தைகள் இந்த ஈஸ்வரிய குடும்பத்தில் வரப்போ நம்மளுடைய கடமையை என்னென்னா, சுப பாவனை சுப காமனை விருப்பம் கொடுக்கணும், சுப பாவனை சுப விருப்பத்தையே நம்ம எடுத்துக்கணும். மேலும் பர்சிந்தன், பர்தர்ஷன், பர்மத் இந்த 3 விஷயங்களையும் வெட்டிட்டு பாபாஸ்டர் ஒரு விஷயம், பரோபகாரியாக ஆகணும், மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவனாக ஆகணும். ஸோ சதா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் ஒரு பிராமண ஆத்மா, என்னுடைய சுபாவம் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறது தான் அப்படின்றார். மேலும் பாப்தாதா சொல்கிறாங்க, எதை செய்யணுமோ அதை இப்போவே செய்யுங்க, நாளைக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. பாபாவுக்கு பிறகு அப்புறம் அப்படிங்கிற அந்த பாடலில் கேட்குறதுக்கு விருப்பம் இல்லை. இப்போவே அப்படிங்கிற அந்த பாடலை கேட்குறதுக்கு தான் பாபாவுக்கு பிடிச்சிருக்கு. உடனடி தானம் தான் மகா புண்ணியம் அப்படிங்கிறார். ஸோ வாங்க முரளியினுடைய டீட்டெயிலான விஷயங்களை நம்ம கேட்போம். ஓம் சாந்தி. இன்றைய அவ்யக்த முரளி தேதி 7/6/2026, ரிவைஸ் டேட் 31/3/2010. முரளியினுடைய தலைப்பு பூர்வஜ், மூதாதையர் மற்றும் பூஜைக்குரியவர் என்ற ஸ்வமானில் இருந்து மனதின் மூலமாக அனைவரையும் பாலனை செய்யுங்கள், முழு விருட்சத்திற்கும் சக்தியை கொடுங்கள். இன்று பாப்தாதா தனது நாலாபுறங்களிலும் உள்ள பூர்வஜ் மற்றும் பூஜைக்குரிய ஆத்மாக்களை பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் தங்களை பூர்வஜ் ஆத்மாக்கள் என்று புரிந்து கொள்கிறீர்கள் தானே? பூஜைக்குரிய ஆத்மாக்களின் இருப்பிடம் எங்கே இருக்கிறது? தங்களுடைய மரத்தை முன்னால் கொண்டு வாருங்கள், அதில் உங்களுடைய இடம் எங்கே என்று பாருங்கள். கல்ப மரத்தை கண்முன்னால் கொண்டு வாங்க, கல்ப மரத்தில் என்னோடய இடம் எது அப்படின்னு பாருங்கன்றார். பூர்வஜ் ஆத்மாக்களாகிய உங்களுடைய இடம் வேரில் இருக்கிறது என்பதை அறிவீர்கள். நீங்கள் வேரிலும் இருக்கிறீர்கள், தண்டு பகுதியிலும் இருக்கிறீர்கள். வேரின் மூலமாக தான் முழு மரத்திற்கும் பராமரிப்பு கிடைக்கிறது. எனவே நீங்கள் இந்த முழு மரத்தின் கிளைகள் மற்றும் இலைகளை பராமரிக்கும் சக்தியை கொடுக்கும் பூர்வஜ் ஆவீர்கள். முழு மரத்தையும் பராமரிக்கக்கூடிய சக்தியை கொடுக்கக்கூடிய மூதாதையராக இருந்துட்டுருக்கோம். பூர்வஜாக இருப்பதன் கூடவே நீங்கள் பூஜைக்குரியவராகவும் இருக்கிறீர்கள். தண்டு பகுதியின் மூலமாக கடைசி இலைக்கும் கூட சக்தி கிடைக்கிறது. எனவே தங்களை முழு மரத்திற்கும் சக்தியை கொடுப்பவர்களாக உணர்கிறீர்களா? நான் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறேன்னா, முழு மரத்துக்கு லாஸ்ட் நம்பர் இலை வரைக்கும் கூட சக்தியை கொடுக்கக்கூடியவனாக நான் இருக்கேன் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன்னா? பூர்வஜ ஆத்மாக்களாகிய நாங்கள் அனைத்து ஆத்மாக்களையும் ஆத்மாக்களாகிய கிளைகளுக்கும் இலைகளுக்கும் சக்திகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்ற நஷா இருக்கிறதா? அந்த போதை நஷா இருக்கா? நாம் தான் எல்லாருக்குமே சக்திகளை கொடுத்துட்ருக்கோம். எப்படி பிரம்மா பாபாவை கிரேட் கிரேட் கிராண்ட்ஃபாதர் என்று சொல்லப்படுகின்றதோ, அதேபோல் அவருடைய துணைவர்களாகிய குழந்தைகள் நீங்களும் மாஸ்டர் கிரேட் கிரேட் கிராண்ட்ஃபாதர் ஆவீர்கள். முழு மரத்தில் உள்ள ஆத்மாக்களின் ஈர்ப்பு பூர்வஜ் ஆத்மாக்களாகிய உங்கள் பக்கமே இருக்கின்றது. பூர்வஜ் ஆத்மாக்களாகிய நீங்கள் அவர்களுக்கு சக்தியின் மூலமாக பராமரிப்பு செய்கிறீர்கள். பூர்வஜ ஆத்மாக்களாகிய நீங்கள் அனைவருக்குமான பராமரிப்பை தந்தை செய்தார் எனில், தந்தை எப்படி செய்தார்? புல் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆத்மாக்களுக்கு பாபா பராமரிப்பு பண்ணுறாருனா எப்படி பண்ணுறார் பாபா? எப்படி பாலனை பண்ணுறாரு? சக்திகளின் மூலமாக. அதே போல் பூர்வஜ் என்ற முறையில் சக்திகளின் மூலமாக நீங்கள் அவர்களுக்கு, அதாவது மனித குலத்திற்கு வளர்ப்பை கொடுக்கக்கூடியவர்கள். முழு உலகத்தில் இருக்கக்கூடிய மனித குலத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் சக்தியின் மூலமாக பாலனை செய்யக்கூடியவங்க தான் நீங்கள் மூதாதையர்ன்றார் பாபா. இன்று அனைத்து ஆத்மாக்களும் துக்கத்தில் இருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். கூக்குரலிட்டு கொண்டு இருக்கிறார்கள். தங்களுடைய தேவதைகளை நோக்கி, வாருங்கள், வந்து எங்களை ரட்சிப்பு செய்யுங்கள், எங்களுக்கு சாந்தியை கொடுங்கள், சக்தியை கொடுங்கள்.
ஓ மன்னிப்பின் கடலாகிய மூதாதையர்களே, எங்களுக்கு பாலனை கொடுங்கள். இப்படியெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்கவுங்களுடைய தேவதைகளை நோக்கி கூப்பிடுறாங்க. எனவே இந்த சத்தம் பூர்வஜ் ஆத்மாக்களாகிய உங்கள் காதுகளில் விழுகின்றதா? நாம் தான் அந்த பூர்வஜ் என்ற அனுபவம் செய்கிறீர்களா? முழு மரத்தில் பிற மதத்தை சார்ந்த ஆத்மாக்களும் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அதே மரத்தின் கிளைகளாக இருப்பதால் அவர்களும் கூட உங்களை அதே மூதாதையர் என்ற பார்வையிலேயே பார்க்கிறார்கள். மற்ற தர்மத்தை சேர்ந்த ஆத்மாக்கள் கூட நம்மளை பார்க்குறப்ப அவங்க எல்லாம் கிளையாக இருக்கிறதுனால வேர் பகுதியில் தண்டில் நம்ம தான் இருக்கோம். அதனால் மற்ற தர்மத்தை சேர்ந்த ஆத்மாக்கள் கூட நம்மளை மூதாதையர் அப்படிங்கிற அந்த உணர்வோடு தான், அந்த பார்வையில் தான் நம்மளை பார்த்துட்ருக்காங்க. அவர்களுக்கும் மூதாதையர் நீங்களே. நீங்கள் எந்த தர்மத்தை சார்ந்த ஆத்மாக்களை சந்தித்தாலும் அவர்களும் நமது மரத்தின் கிளைகளே என்று புரிந்து கொள்ளுங்கள். அவர்களும் உங்களை சந்திக்கும் போது இவர்கள் நம்முடையவர்கள் என்று புரிந்து கொள்கிறார்கள். அந்த தன்னவர் என்ற உணர்வு அந்த ஆத்மாக்களுக்கும் ஏற்படுத்துகிறது, ஏற்பட வேண்டும். நம்முடையவங்க தான் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலிங், இந்த ஃபீலிங் ஆஃப் பிலாங்கிங்னஸ்னு சொல்லுவாங்க. நம்முடையவர் அப்படிங்கிற உணர்வு அவங்களுக்கு ஏற்படணும், ஏற்படுதுன்றார் பாபா. எனவே இத்தனை நஷா மற்றும் இத்தனை ஆழமான இரக்கம் உங்களுக்கு அவர்கள் மீது ஏற்படுகிறதா, வருகிறதா? அவர்கள் இரக்கம் காட்டுங்கள் என்று கதறிக்கொண்டிருக்கிறார்கள். எனவே இப்போது காலத்தின் தேவைக்கேற்ப பூர்வஜ் ஆத்மாக்களாகிய நீங்கள் அனைவரும் மனதின் மூலமாக அவர்களுக்கு சக்திகளை வழங்கி பராமரித்தல் வேண்டும். அவர்களுக்கு அது தேவையாக இருக்கிறது. மனதால் அவங்களுக்கெல்லாம் சக்தி கொடுத்து அவங்களுக்கு பாலனை பண்ணி பராமரிக்கணும். இது உங்களுக்கு தேவையாக இருக்குது. நீங்கள் எந்த அளவிற்கு பூர்வஜ் என்ற போதையில் இருக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு உங்கள் மூலம் அவர்களுக்கு பராமரிப்பு கிடைக்கும். பொதுவாகவே பாருங்கள், லௌகீக வாழ்க்கையிலும் கூட சிறியவர்களுக்கு பராமரிப்பு என்பது பெரியவர்களிடமிருந்து கிடைக்கின்றது. அவர்கள் உடல் ரீதியான உணவு, கல்வி மற்றும் வருமானத்திற்கான ஆதாரங்களுக்கு ஏற்பாடு செய்கிறார்கள். லௌகீக்லேயும் பெரியவங்க தான் உணவுக்கு, படிக்கிறதுக்கு, வருமானத்துக்கு, எல்லாத்துக்குமே என்ன பண்ணுறாங்க, சின்னவங்களுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. எனவே எப்படி தந்தை குழந்தைகளாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் பல்வேறு சக்திகள் மூலம் பராமரித்தாரோ அதே போல இப்போது மனிதகுல மரத்தின் கிளைகள் மற்றும் இலைகளை பராமரிப்பது உங்கள் கடமையாகும். பாபா சக்திகள் மூலமாக நம்மளை பாலனை பண்ணியிருக்காரு. இப்போ நம்ம மனித குலத்தினுடைய மரத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆத்மாக்களுக்கும் அந்த பாலனை கொடுக்கறது நம்மளோட டியூட்டின்ற பாபா. பூர்வஜ ஆத்மாக்களாகிய உங்களுக்கு அத்தகைய ஆர்வம் வருகின்றதா, நஷா இருக்கின்றதா, இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற அந்த இன்ட்ரெஸ்ட் வருதா, அந்த போதை இருக்கா? நீங்கள் பூஜைக்குரியவர்களாகவும் இருக்கின்றீர்கள். பாருங்கள், இந்த நாடகத்தில் உங்களை போன்ற ஆத்மாக்களுக்கு முறைப்படி நடக்கும் பூஜை போல் எந்த ஒரு மகாத்மாவிற்கோ அல்லது தர்ம தலைவதற்கோ நடப்பதில்லை. நம்ம குழந்தைகளுக்கு தேவதா ரூபத்தில் அந்த பூஜைக்குரிய இஷ்ட தேவதா நிலையில் நடக்கக்கூடிய அந்த விதிப்படி பூஜை போல் உலகத்தில் வேறு எந்த தர்ம தலைவர்களுக்கோ மகாத்மாவிற்கோ நடக்கிறது கிடையாது. உங்களுக்கான பூஜை என்பது விதிமுறைப்படி ஆரத்தி எடுப்பது, போக் சமர்ப்பிப்பது என அமைகிறது. வேறு எவருக்கும் இப்படி நடப்பதில்லை. உங்களின் புகழ் பாடல்கள் முறைப்படி கீர்த்தனைகளாக பாடப்படுகின்றன. நாடகத்தில் உங்களை போன்ற பூஜையும் புகழும் வேறு எவருக்கும் கிடையாது. நம்மளை போல பூஜையோ புகழோ வேறு எந்த ஆத்மாக்களுக்குமே ட்ராமாவில் இல்லை அப்படிங்கிறார். அடுத்தது, இத்தகைய பூஜைக்குரிய மற்றும் பூர்வஜ் ஆத்மாக்களாகிய உங்களை கண்டு பாப்தாதா எவ்வளவு குஷியடைகிறார். தந்தையின் இதயத்திலிருந்து மீண்டும் மீண்டும் இந்த பாடல் ஒலிக்கிறது. ஆஹா, எனது மனித குல மரத்தின் பூர்வஜ் மற்றும் பூஜைக்குரிய ஆத்மாக்களே, ஆஹா, இப்படி பாபாவுடைய உள்ளத்துலேருந்து இந்த பாடல் ஒலிக்குது. தற்போது பாப்தாதா உங்கள் ஒவ்வொரு குழந்தையையும் உங்கள் சுயமரியாதைக்கேற்ப தந்தைக்கே நிகரான மற்றும் சம்பூர்ண நிலையில் பார்க்க விரும்புகிறார். பாபாவுக்கு சமமாக சம்பூர்ண ஸ்திதியில் நம்ம குழந்தைகள் இருக்கிறத பாப்தாதா பார்க்க ஆசைப்படுறார். அதற்காக குழந்தைகள் ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ள வேண்டும். குழந்தைகள் அனைவரும் புருஷார்த்தம் நன்றாகவே செய்கிறீர்கள் என்பதை பாப்தாதா பார்த்தார். ஆனால் சதா என்ற வார்த்தையை ஒவ்வொருவரும் தங்கள் புருஷார்த்தத்தில் செய்து கொள்ள வேண்டும். இதில் கவனம் செலுத்த வேண்டும். பாப்தாதா உங்களை சிறந்த ஸ்வமானதாரியாக பார்ப்பது போல் நீங்களும் உங்களை அத்தகைய சுயமரியாதை கொண்டவர்களாக கருதுகிறீர்களா என்று பாப்தாதா கேட்கிறார்.
பாபா என்னை எப்படி ஸ்வமானதாரியாக என்ன பார்க்குறாரோ, எந்த பார்வையில் பாபா என்ன பார்க்குறாரோ அதே மாதிரி பார்வையில் நான் என்னை பார்க்குறேனா, அந்த மாதிரி நான் என்னை கருதுறேனா அப்படின்னு பாபா கேட்குறார் நம்மக்கிட்ட. குழந்தைகளும் இப்போது நமது ராஜ்யத்திற்கு செல்ல வேண்டும் என்று விரும்புவதை பாப்தாதா பார்த்தார். இப்போது வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்ற பாடலையும் மனதில் பாடிக்கொண்டே இருக்கிறீர்கள். இப்போது வீட்டிற்கு செல்ல வேண்டும், இப்போது திரும்புவதற்கான பயணம் செய்ய வேண்டும். இதற்காக முழு நேரமும் உங்களை ஏதாவது ஒரு சேவையில் பிஸியாக வைத்து கொள்ளுங்கள் என்று பாப்தாதா முன்னரே கூறியுள்ளார். ரிட்டன் வீட்டுக்கு போனோம் அதுக்காக என்ன பண்ணோம், இப்போ இருந்தே என்னை ஏதாவது ஒரு சர்வீஸில் பிஸியாக என்னென்னா வச்சுக்கணும். சேவையில் ஆர்வமும் உற்சாகமும் இப்போது குழந்தைகளிடம் இருப்பதை பாப்தாதா பார்த்தார். நல்ல சேவையை பற்றி செய்திகளும் பாப்தாதா கேட்கிறார். ஆனால் தீவிர வேகத்தில் முன்னேறி செல்வதற்காக குழந்தைகளுக்கு ஒரு விசேஷ கவனத்தை பாப்தாதா இருக்கிறார். சர்வீஸ் நல்லா பண்ணுறீங்க, பாபா கிட்ட மெசேஜ்லாம் வருது பாப்தாதா கிட்ட. ஆனால் வேகமாக முன்னால் முன்னேற்றம் அடையணும்னா, தீவிர வேகத்தோடு முன்னால் போகணும்னா அதுக்காக ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் பாப்தாதா குழந்தைகளுக்கு கொடுக்குறார். என்னது? அதாவது வெறும் பேச்சின் மூலம் மட்டும் சேவை செய்யாதீர்கள். சேவை செய்யும் போது ஒரே நேரத்தில் 3 சேவைகளையும் இணைத்து செய்யுங்கள். மனதின் மூலமாக சக்தியை கொடுங்கள், வார்த்தைகளின் மூலமாக ஞானத்தை கொடுங்கள். மேலும் செயல், அதாவது தங்களுடைய தொடர்பின் மூலமாக, சம்பந்தத்தின் மூலமாக, முகத்தின் மூலமாக அப்படிப்பட்ட சேவை செய்யுங்கள். அதாவது அதனுடைய தாக்கம் என்பது சேவையில் ஏற்பட வேண்டும். என்னுடைய சம்பந்தம், தொடர்பு, முகத்தின் மூலமாக நான் பண்ணக்கூடிய சேவை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும். ஸோ அந்த மாதிரி மனசால் சக்தி கொடுங்க, வார்த்தையால் ஞானத்தை சொல்லி புரிய வைங்க, சம்பந்தம் தொடர்பில் செயல்களால், முகத்தின் மூலமாக சேவையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துங்க. ஒரே நேரத்தில் 3 சேவைகளையும் இணைத்து செய்யுங்கள். ஏனெனில் இப்போது ஆத்மாக்கள் சேவையை விரும்புகிறார்கள். ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும், ஏதுவாவது மாற வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஏதோ ஒரு சேஞ்ச் வரணும், எதுவாவது ஒரு சேஞ்ச் வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எனவே ஒரே நேரத்தில் உங்களால் 3 சேவைகளையும் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்குறார். நீங்கள் வார்த்தைகளின் மூலம் சேவை செய்யும் போது அதே நேரத்தில் மனதின் மூலம் செயல், அதாவது சம்பந்தம் தொடர்பின் மூலமாக சேவை நடக்கிறதா என்று சரிபார்க்கிறீர்களா? அவை ஒன்றாக நடக்கின்றனவா? வாயை திறந்து சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கிறேன் ஞானத்தை சொல்லி, ஆனால் அதே டைமில் மனசில் சக்தி கொடுக்குறேன்னா, சம்பந்தம் தொடர்பில் சர்வீஸ் நடந்துட்டுருக்கா, இதையும் கரெக்டாக செக் பண்ணுறீங்களா? அவை ஒன்றாக நடக்கின்றதா? ஒரே நேரத்தில் நாங்கள் 3 சேவைகளையும் செய்கின்றோம் என்று நினைப்பவர்கள் கைகளை உயர்த்துங்கள். ஒரே நேரத்தில் 3 சேவை. எனவே இப்போது அட்டென்ஷன் ப்ளீஸ் அப்படின்றார். இந்த கவனத்தை கொடுங்க. இப்போ ஒரே நேரத்தில் 3 சேவையும் மனதால், வார்த்தைகளால், சம்பந்தம் தொடர்பு, முகத்தின் மூலமாக ஒரே டைமில் 3 வெரைட்டி சேவையும் ஒரே நேரத்தில் நடக்கணும். இதுக்காக அட்டென்ஷன் ப்ளீஸ் அப்படின்றார் பாபா. அடுத்தது, சில நேரங்களில் என்பது அல்ல. என்ன நடக்கிறது? சேவை செய்கின்றீர்கள், ஆனால் சேவையுடன் சேர்த்து உங்களுக்குள்ளும் உங்கள் சகாக்களிடமும் திருப்தி இருக்கின்றதா? நான் சர்வீஸ் பண்ணுறேன், ஆனால் நானும் என் கூட யாரெல்லாம் அந்த சேவையில் துணையாக இருந்தாங்களோ அவங்க எல்லாருக்குமே திருப்தி கிடைச்சதா இந்த சர்வீஸ் பண்ண உடனே? ஏனெனில் சேவையின் பலன் என்பது திருப்தி மற்றும் மகிழ்ச்சி ஆகும். எனவே சோதனை செய்யவும், சரி பார்க்கவும், கரெக்டாக செக் பண்ணி பாருங்கள். சேவை செய்கின்றீர்கள், ஆனால் சேவையின் மகிழ்ச்சி எப்போது கிடைக்கும் என்று ஏற்கனவே சொல்லப்பட்டது. அதாவது 1 நீங்கள், 2வது உங்கள் சகாக்கள், அதாவது சேவைக்கு துணையாக இருக்கவங்க, 3வது சூழ்நிலை. அனைத்தும் திருப்தியான அதிர்வலைகளில் இருக்க வேண்டும். சேவை பண்ணுறேன், சேவை பண்ண நான், எனக்கு துணையாக இருந்தவங்க, அந்த சூழ்நிலை. பாபா சொல்கிறாங்க இது எல்லாத்துலேயுமே திருப்தியினுடைய வைப்ரேஷன்ஸ் இருக்கணும். சேவையின் வெற்றிக்கான 3 விசேஷ விஷயங்கள் சொல்லப்பட்டன. அவை நினைவிருக்கும். முதல் விஷயம், சேவை எனில் அர்த்தம் நிமித்த பாவ், அதாவது கருவி. 2வது நிர்மான் பாவனை, அதாவது பணிவான பாவனை. 3வது நிர்மல் வாணி, அதாவது தூய்மையான பேச்சு. ஸோ பாவனை கூடவே சுபாவம்ன்ற நிமித்த உணர்வு, பணிவான பாவனை, தூய்மையான பேச்சு. ஸோ பாவனை, சுபாவம், இவை அனைத்தும் சேவையுடன் இருந்தால் நீங்களும் திருப்தியாக இருப்பீர்கள், சகாக்களும் திருப்தியாக இருப்பார்கள்.
மற்றும் யாருக்காக சேவை செய்கின்றீர்களோ அவர்களும் முன்னேறி செல்வார்கள். நிமித்த பாவ் கொண்டவர்கள் பாபாவுடன் உறவை ஏற்படுத்துவார்கள். தன்னை ஒரு கருவி அப்படின்னு நினைக்கிறவங்க தானாக தன்னுடைய உறவை உறவை கனெக்ஷன் சம்பந்தத்தை பாபா கூட வச்சுருப்பாங்க. நிமித்த பாவ் அதாவது கருவிங்கிற அந்த ஒரு உணர்வு இல்லை என்றால் தந்தைக்கு அவ்வளவு அருகில் வரமாட்டார்கள். பாபாவுக்கு பக்கத்தில் அவங்களால வர முடியாதுன்றார். எனவே எப்போது சேவை செய்தாலும் பாவ் அதாவது உணர்வு, பாவனை மற்றும் சுபாவம் சரியாக இருந்ததா என்று சரி பார்க்கவும். தனக்கு கருவின்னு நினச்சேன்னா, பணிவான பாவனையோடு செஞ்சேன்னா, கூடவே பாபா மூன்றாவது சொல்லக்கூடியது நிர்மலமான வாணி, தூய்மையான அந்த ஒரு பேச்சு, என்னோடய சுபாவம். இந்த பாவனை, சுபாவம் இந்த மூணுமே எப்போ சேவை பண்ணாலும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். மேலும் தற்போது பாப்தாதா ஒரு முக்கிய விஷயத்தை கவனித்தார். அதாவது ஒவ்வொருவரும் தாங்கள் எங்கே சேவைக்கு சென்றாலும் சகாக்கள் திருப்தியாக இருக்கின்றார்களா என்று சோதனை செய்யுங்கள். என் கூட இருக்கக்கூடியவங்க அந்த சர்வீஸில் திருப்தியாக இருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். ஏனெனில் சேவையின் வெற்றி என்பது திருப்தி என்ற பலனை பெறுவதாகும், மகிழ்ச்சியை பெறுவதாகும். ஒரு சர்வீஸ் பண்ணுற அதில் சக்ஸஸ் அப்படின்னு எப்போ சொல்லலாம்? அந்த சேவை பண்ணிவிட்டு திருப்தி இருக்கணும், ரெண்டாவது சந்தோஷம் இருக்கணும். எனக்கும் இருக்கணும், என் கூட சேவை யாரெல்லாம் சேர்ந்து பண்ணாங்களோ அவங்களுக்கும் இருக்கணும், அந்த சூழ்நிலையில் யாருக்கு சர்வீஸ் பண்ணமோ அவங்களுக்கும் இருக்கணும். அப்போ தான் அந்த சேவை சக்ஸஸ்னு சொல்ல முடியும். ஸோ திருப்தி என்ற பலனை பெறுவது, மகிழ்ச்சியை பெறுவது தான் சேவையினுடைய வெற்றின்னு சொல்லப்படுது. அதனுடன் ஒரு விஷயத்தை பாப்தாதா குறிப்பிடுகின்றார். அதாவது நடமாடும் போதும் குழுவில் இருக்கும் போதும் யாராவது ஒருவரின் துணை சேவையில் இருக்கத்தான் செய்கிறது. நான் நடக்கிற சங்கடன் குரூப்பில் இருக்கேன்னா கண்டிப்பாக யாரோ ஒருத்தரோட ஹெல்ப் அங்கே கிடச்சிட்டு தான் இருக்குது. எனவே ஒருவரை ஒருவர் ஆத்மாக்களாக பாருங்கள். ஆத்மாவாக பார்க்கின்றீர்கள், பயிற்சியும் செய்கின்றீர்கள். ஆனால் ஆத்மாவாக பார்க்கும்போது ஆத்மாவின் உண்மையான சன்ஸ்காரங்களுடன் பார்க்கிறீர்களா? ஆத்மாவோட ஒரிஜினல் சன்ஸ்காரோடு அந்த ஆத்மாவை பார்க்குறோமா? அல்லது கலப்படமுள்ள சன்ஸ்காரங்களும் தெரிகின்றதா? ஆத்மாவை பாருங்கள், இதில் தேர்ச்சி பெறுங்கள். ஆனால் எந்த சன்ஸ்காரத்துடன் பார்க்கிறீர்கள்? ஆத்மாவின் உண்மையான சன்ஸ்காரங்களுடன் தொடர்பு கொள்கிறீர்களா அல்லது தற்போதைய சன்ஸ்காரங்கள் முன்னே வருகின்றதா? ஒருத்தங்களை ஆத்மான்னு பார்க்குறேன், பார்த்தவொடனே அவங்க இப்போ எப்படி இருக்காங்கங்கிறது எனக்கு ஞாபகம் வருதா? இல்லை அந்த ஆத்மாவோட உண்மையான குவாலிட்டி என்ன, ஒரிஜினல் சன்ஸ்காரம் என்ன, அது என்னோட ஞாபகத்துக்கு வருதா? தந்தை கூறுகிறார், இன்றிலிருந்து யாரையும் ஆத்மா ரூபத்தில் பாருங்கள், ஆனால் ஆத்மாவின் உண்மையான சன்ஸ்காரங்கள் எவையோ அந்த ரூபத்தில் பாருங்கள். ஆத்மாவோட உண்மையான சன்ஸ்காரம் 7 குணங்கள் இல்லையா? ஸோ அந்த ரூபத்தில் அந்த ஆத்மாவை பார்க்கணும். அப்போது உங்களுக்குள் ஏதாவது ஏற்படும் மனஸ்தாபங்கள் ஏற்படாது. நமக்குள்ளே ஏதோ ஒரு காரணத்தினால வரக்கூடிய மனஸ்தாபங்கள்லாம் வராது. ஏன்னா ஆத்மாவோட ஒரிஜினல் குவாலிட்டி சுபாவத்தோடு நான் அந்த ஆத்மாவை பார்க்குறேன். அப்போது உங்களுக்குள் எப்போதாவது ஏற்படும் மனஸ்தாபங்கள் ஏற்படாது. இப்போது ஆத்ம ரூபத்தில் பார்க்கிறீர்கள், ஆனால் கூடவே தற்போதைய சன்ஸ்காரங்களும் முன்னே வருகின்றன. ஆத்மான்னு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துடுறோமா இப்போ ப்ரெசண்ட்டில்? ஆனால் அவங்க இப்போ ப்ரெசண்ட்டில் எந்த சன்ஸ்காரத்தோடு இருக்காங்கங்கிறது அதுதான் கான்ஷியஸில் ஞாபகத்தில் வருது. அதனால் உங்களுக்குள் இருக்க வேண்டிய முழுமையான நிலையில் ஒரு இடைவெளி ஏற்பட்டு விடுகிறது. என்னுடைய கம்ப்ளீட் ஸ்டேஜ், அந்த முழுமையான ஸ்திதி அடையிறதுக்கு ஒரு கேப் வந்துடுது. எனவே உண்மையான சன்ஸ்காரங்களை கண்ட ஆத்மாவாக பாருங்கள், உண்மையான சன்ஸ்காரங்கள் உடைய ஆத்மாவாக பாருங்கள். அப்போது தற்போது குழுவில் ஏற்படும் தடைகள் என்பது நீங்கிவிடும். ஸோ நம்மளை சுற்றி யாரெல்லாம் பார்க்குறேனோ, சேவையில் துணையாக இருக்காங்களோ அவங்களெல்லாம் ஆத்ம ரூபத்தில் பார்க்குறேன், ஆத்மாவுடைய உண்மையான சன்ஸ்காரத்தோட ரூபத்தில் பார்க்குறேன். இப்போ ப்ரெசண்ட்டில் இருக்கக்கூடிய சன்ஸ்காரத்தோட ரூபத்தில் பார்க்கக்கூடாது. உண்மையான சன்ஸ்காரத்தோட ரூபத்தில் பார்த்தேன்னா பாபா சொல்கிறாங்க, ஆட்டோமேட்டிக்காக நம்ம குரூப்பில் வரக்கூடிய அந்த தடைகள்லாம் போயிடும் அப்படின்றார். அடுத்தது, இந்த பிராமண குடும்பம் ஒரு மிகச்சிறந்த குடும்பம். குடும்பத்திற்கு என்று ஒரு பெரிய மகிமை இருக்கின்றது. மிகச்சிறந்த ஒரு சிரேஷ்டமான இந்த பிராமண குடும்பத்துக்குன்னு ஒரு பெரிய மகிமை இருக்குது. இந்த ஈஸ்வரிய குடும்பம் மீண்டும் மீண்டும் கிடைக்காது. ஈஸ்வரிய பரிவார் வரதே சங்கம் தான். ஸோ பாபாஸ்ரீ ஈஸ்வரிய குடும்பம் திரும்ப திரும்ப கிடைக்காது. ஒரு கல்பத்தில் ஒரே ஒரு முறை தான் இந்த ஈஸ்வரிய குடும்பம் கிடைக்கின்றது. இவ்வளவு பெரிய குடும்பம் முழு கல்பத்திலும் வேறு எங்கும் கிடைக்காது. குடும்பத்தின் சிறப்பை அறிந்து குடும்பத்தோடு இணைந்து நடப்பது என்பது ஒரு பெரிய விஷயம். குடும்பத்தோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு பாபாஸ்ரீ குடும்பத்தோடு ஒன்றிணைந்து நடக்கணும். அது ஒரு பெரிய விஷயம். அது
முன்பே சொல்லப்பட்டது போல் இந்த ஞானத்தின் அஸ்திவாரம் என்பது நம்பிக்கை ஆகும். அந்த நம்பிக்கையில் 4 விஷயங்கள் உள்ளன. தந்தை, அதாவது பாபா, தாதா பிரம்மா நம்முடன் இருக்கத்தான் செய்கிறார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. பாப்தாதா பாபா பிரம்மா பாபா நம்ம கூட இருக்காங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. இதன் கூடவே ஞானத்தின் மீது, நாடகத்தின் மீது மற்றும் குடும்பத்தின் மீது என்று இவை அனைத்திலும் நம்பிக்கை இருக்க வேண்டும். எனவே நம்பிக்கை புத்தி, நிச்சய புத்தி உடையவராக இருந்தால் சகஜ புருஷார்த்தி ஆகிவிடுவீர்கள். எனவே நீங்கள் எதையாவது பேக் செய்யும் போது என்ன செய்வீர்கள்? பாபா கேள்வி கேட்குறாரு. எங்கேயாவது போனோம், ஏதாவது ஒரு பேக்கிங் பண்ணுறோன்னா பேக் பண்ணுறப்ப என்ன பண்ணுவோம்? 4 பக்கங்களிலும் இறுக்கமாக கட்டுவீர்கள் தானே. ஒரு பேக்கிங் பண்ணுறோன்னா 4 சைட்லேயும் டைட்டாக கட்டுவோம் இல்லையா? ஒரு பக்கம் சரியாக கட்டவில்லை என்றாலும் உள்ளே இருப்பவை அசையும். அதுபோலவே தந்தை, ஞானம், விசேஷ நாடகம் மற்றும் குடும்பம். பாபா, ஞானம், ஈஸ்வரிய குடும்பம், ட்ராமா, இந்த 4லும் நம்பிக்கை வலுவாக இல்லை என்றால் தடைகள் வரும். தடைகளை கடக்க கவனம் தேவை. எனவே குடும்பத்தை அறிந்து கொள்வது, குடும்பத்தின் மீது அன்பு, ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வது என்பது மிகவும் அவசியம். நீங்கள் பூர்வஜ் மற்றும் பூஜைக்குரியவர் என்றால் இந்த விஷயங்களை உங்களுக்குள், உங்கள் சகாக்களிடம் கொண்டு வர வேண்டும். நான் பூர்வஜ், பூஜைக்குரிய ஆத்மா. அப்போ என் கூட இருக்கக்கூடியவங்ககிட்டயே இந்த விஷயத்தை கொண்டு வரணும். என்ன நடந்தாலும் நாம் வரிசைக்கிரமமாகவே தான் இருக்கின்றோம், நம்பர் வாராக தான் இருக்கோம். ஆனால் பிராமண குடும்பத்தின் விசேஷமான காரியம் ஆசீர்வாதம் கொடுப்பது மற்றும் ஆசீர்வாதம் பெறுவதாகும். பல குழந்தைகள் சொல்கிறார்கள், மற்றவர் கோபப்படுகிறார், அவரிடமிருந்து இப்போது எப்படி ஆசீர்வாதங்களை பெறுவது? அவங்க தான் கோபப்படுறாங்களே, அவங்ககிட்ட போய் எப்படி பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கிறது அப்படின்னு குழந்தைகள் கேட்குறாங்க. அவர் ஆசீர்வாதம் கொடுக்க மாட்டார், கோபம்தான் படுவார் என்று கூறுகிறார்கள். அப்படியெல்லாம் பாபாட்ட சொல்கிறாங்க. பாப்தாதா கூறுகிறார், நல்லது, சம்ஸ்காரத்திற்கு வசப்பட்டு அவர் சாபம் கொடுக்கின்றார். நீங்கள் ஆசீர்வாதம் கொடுக்க விரும்புகிறீர்களா? ஆனால் அவர் சாபம் கொடுக்கின்றார். அவர் சாபம் கொடுத்தார், ஆனால் அதை வாங்குபவர் யார்? நான் பிளெஸ்ஸிங்ஸ் கொடுத்தேன், அவங்க ரிட்டன் பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்கணும். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க சாபத்தை கொடுத்தாங்க. பாபா கேட்குறாரு, அவங்க சாபம் கொடுத்தாங்க, இப்போ வாங்கிக்கிட்டது யார்? வாங்குபவர்கள் நீங்களா அல்லது அவரா? அவர் கொடுப்பவர், நீங்கள் வாங்குபவர். அப்படி என்றால் அவருடைய சாபத்தை நீங்கள் ஏன் வாங்கினீர்கள்? பிளெஸ்ஸிங்ஸ் தான் வாங்கணுன்றார், அவங்க சாபம் கொடுத்தா அதையே வாங்கினீங்க. நீங்கள் ஆத்மாவை அதன் உண்மையான சுபாவங்களுடன், சம்ஸ்காரங்களுடன் பார்த்தால் உங்களுக்கு அவர் மீது இரக்கம் வரும். தானும் கூட பாதுகாப்பாக இருங்கள், சாபத்தினை எடுக்காதீர்கள். உண்மையான சம்ஸ்காரத்தோடு அந்த ஆத்மாவை பார்த்தா அந்த ஆத்மா மேலே இறக்கம் வரும். 2வது, அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஒரு சாபத்தை நீங்கள் எடுத்துக்காதீங்க. நீங்கள் உங்களை நீங்கள் சேஃபாக பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. எடுக்கக்கூடியவர்கள் நீங்கள் தான். கொடுக்கவும் வேண்டாம், எடுக்கவும் வேண்டாம். சாபத்தை நான் கொடுக்கவும் வேணாம், எடுத்துக்கவும் வேணான்றார். அடுத்தது, பாப்தாதா இன்று அனைத்து குழந்தைகளுக்கும் ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்கிறார். எப்போது எல்லாரையும் ஆத்ம ரூபத்தில் பாருங்கள், அவர்களின் தற்போதைய சம்ஸ்காரங்களின் அடிப்படையில் பார்க்காதீர்கள். ஆத்மா என்று சொல்லும்போது அந்த ஆத்மாவின் உண்மையான சம்ஸ்காரங்கள் எவையோ அந்த உண்மையான சம்ஸ்காரங்களின் அடிப்படையில் உறவு கொள்ளுங்கள் மற்றும் அதே திருஷ்டியுடன் பாருங்கள். இவ்வாறு செய்வதன் மூலம் உங்களுடைய தீவிர புருஷார்த்தத்திற்கு தடைகளாக இருப்பவையாவும் நீங்கும். உங்களுடைய விருத்தி மாறும், திருஷ்டி மாறும் எனும் போது விஷயங்கள் முடிந்துவிடும். விருத்தி, திருஷ்டி, என்னுடைய உள்ளுணர்வு, என்னுடைய பார்வை 2மே சேஞ்ச் ஆகும். அப்போ விஷயங்கள் கூட மாறி போயிடும்ன்றார். அதாவது மனஸ்தாபங்கள்லாம் முடிஞ்சிடும். யாரை பற்றி எதை பார்த்தாலும் பாப்தாதா ஏற்கனவே கூறியது போல பிராமண குடும்பத்தின் ஒவ்வொருவரின் கடமை சுப பாவனா, சுப காமனா கொடுப்பது மற்றும் சுப பாவனை, சுப காமனை பெறுவதாகும். சுபபாவனை நல் விருப்பங்களை கொடுக்கணும், அதே மாதிரி சுபபாவனை நல் விருப்பங்களையே எடுத்துக்கணும். இதுதான் பிராமண குடும்பத்தில் ஒவ்வொருத்தருடைய கடமை, இதுதான் டியூட்டி. அந்த சம்ஸ்காரத்துடன் பாருங்கள் மற்றும் செயல்படுங்கள். மற்றொரு விஷயத்தையும் கூறுகிறார். ஏற்கனவே கூறியது போல சில நேரங்களில் குழுவில் மற்றவர்களின் குறைகளை பார்ப்பது, மற்றவர்களை பற்றி சிந்திப்பது மற்றும் பிறருடைய கருத்துக்களில் ஈர்க்கப்படுவது போன்றவை நடக்கின்றன. அதாவது பர்மத், பர்தர்ஷன், பர்சிந்தன் இது என்ன பண்ணுறாங்க? குரூப்பாக சங்கடனில் இருக்கிறப்ப சில பேர் பண்ணுறாங்க.
இப்போது இந்த மூன்றையும் வெட்டிவிட்டு ஒன்றின் மீது மட்டும் கவனம் செலுத்துங்கள். அதுதான் பிறருக்கு நன்மை செய்தல். அதாவது பர்தர்ஷன், பர்சிந்தன், பர்மத் இதெல்லாம் விட்டுட்டு பரோப்காரி ஆகுங்கன்றார். மற்றவங்களுக்கு நல்லது மட்டும் பண்ணக்கூடியவங்களா ஆகுங்க. பிறருக்கு உபகாரம் செய்யுங்கள், உபகாரி ஆகுங்கள். பிராமணர்களின் இயல்பே பிறருக்கு உபகாரம் செய்வதுதான். மற்றவர்களின் குறைகளை பார்ப்பதை விட்டுவிடுங்கள். இந்த மூன்றின், அதாவது பர்தர்ஷன், பர்மத், சிந்தன், இந்த மூணுத்தையுமே மிகுந்த நஷ்டத்தை ஏற்படுத்துகின்றன. எனவே நான் ஒரு பிராமண ஆத்மா, என்னுடைய ஸ்வமானம் என்பது பிறருக்கு உபகாரம் செய்வதுதான் என்பதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள். நான் யார்? நான் ஒரு பிராமண ஆத்மா. என்னோட ஸ்வமானே என்ன? எப்பயுமே மற்றவங்களுக்கு உபகாரம், அதாவது மற்றவங்களுக்கு நல்லதை பண்ணிகிட்டே இருக்கணும். இதுதான் என்னுடைய சுபாவங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்த சீசனில் பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைகளிடமும் இந்த மாற்றத்தை காண விரும்புகிறார். இது சாத்தியமா? பாசிபிளா? பாப்தாதா வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார். ஒருவருக்கொருவர் இதில் கவனமாக இருக்க உதவ வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? தினமும் இரவு தூங்குவதற்கு முன் பாபாவிற்கு குட் நைட் சொல்வதற்கு முன்பாக உங்கள் நாள் முழுவதையும் கணக்காக அவரிடம் சமர்ப்பியுங்கள். ஃபுல் டேக்கான அக்கௌண்ட்ஸை பாபா கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும். நல்லது செய்தீர்களா அல்லது கெட்டது செய்தீர்களா, எது செய்திருந்தாலும் அதை தந்தையிடம் கணக்காக கொடுத்துவிட்டு உங்கள் புத்தியை காலி செய்துவிட்டு குட் நைட் சொல்லிவிட்டு தந்தையின் நினைவிலேயே தூங்கிவிடுங்கள். நல்லதோ கெட்டதோ எல்லாத்தையும் கொடுத்துருங்க, புத்தியை காலி பண்ணிவிடுங்க, குட் நைட் சொல்லிவிட்டு தூங்கிடுங்கன்றார் பாபா நினைவில். அப்போது உங்கள் உறக்கம் மிகவும் நன்றாக இருக்கும். முதலில் உங்கள் புத்தியை காலி செய்யுங்கள். புத்தியில் எந்த விஷயத்தையும் வைத்து கொள்ளாதீர்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக சொல்கிறார். புத்தியை காலியாக வைக்கணும். இன்டர்லெக்ட் புத்தியில் எதையுமே வைக்காதீங்கன்றார். புத்தியில் எதையுமே வைக்காதீர்கள் அப்படின்றார். வைத்து கொள்ளாதீர்கள். தந்தையிடம் கணக்கை உண்மையான இதயத்தோடு சமர்ப்பித்து விட்டால் நீங்கள் தர்மராஜ்புரியின் தண்டனைக்கு செல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. உண்மையான இதயத்தை கண்டால் இறைவன் மகிழ்ச்சி அடைவார். எனவே ஹோம்ஒர்க் கிடைத்துவிட்டது. ஒன்று, உங்கள் பூர்வஜ் மற்றும் பூஜைக்குரிய ரூபத்தின் மூலம் நடமாடும் போதே சேவை செய்ய முடியும். பாப்தாதா பார்த்தார், குழந்தை, அதாவது பாபா ஜானகி தாதியை சொல்கிறார், தனது உடல்நிலை சரியில்லாத போதும் கராச்சியில் சேவையின் போது ஆத்மாக்களுக்கு விசேஷமாக மனதின் மூலம் சக்திகளை கொடுத்தார். அதாவது கராச்சிக்கு ஜானகி தாதி போக வேண்டியதாக இருந்ததப்போ, ஆனால் ஜானகி தாதிக்கு ஹெல்த்து சரியில்லை, அதனால் போக முடியல. ஸோ தாதிக்கு பதிலாக வேறு யாரோ ஒருத்தர் போயிட்டாங்க. ஆனால் ஜானகி தாதி உட்காந்த இடத்துல உட்காந்துட்டு என்ன பண்ணாங்க, அங்கே அந்த கராச்சியில் இருக்கக்கூடிய எல்லா ஆத்மாக்களையும் எமர்ஜ் பண்ணி அவ்வளோ நல்லா மனதால் சக்திகளை தாதி கொடுத்துருக்காங்க. ஸோ பாபா அதை சொல்கிறார், இந்த மாதிரி ஜானகி தாதி உட்காந்துட்டே மனதால் சக்தி கொடுத்தாங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். நிமித்தமாக யார் இருந்தாலும் அவர் அதை நடைமுறைப்படுத்தி காட்டினார். அங்கே போனது யாரோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக போனாங்க, ஆனால் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சக்தியை தாதி என்ன பண்ணாங்க, ப்ராக்டிக்கலாக கொடுத்து காட்டினாங்க. நிமித்தமாக யார் இருந்தாலும் அவர் அதை நடைமுறைப்படுத்தி காட்டினார். அங்குள்ள ஆத்மாக்களுக்கு சக்தி கிடைத்தது. ஸோ பாபா ஸ்டார் அந்த கராச்சியில் இருந்த அந்த ஆத்மாக்களுக்கு சக்தி கிடைச்சது. மேலும் அவர்கள் உற்சாகத்துடன் முன்னேறி வருகின்றார்கள். பாப்தாதா ஒரு முறை உதாரணத்தை கண்டார். எனவே நீங்கள் அனைவருக்கும் கூட இதை செய்ய முடியும். துக்கத்தில் இருப்பவர்களுக்கும் கதறுபவர்களுக்கும் மகிழ்ச்சியின் அலைகளை உங்களால் கொண்டு செல்ல முடியும். துக்கத்தில் இருக்கவங்க, கதறிட்டு இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியான ஒரு செய்தியை நீங்கள் கொண்டு போக முடியும். உங்கள் பக்தர்கள் உங்களைத்தான் அழைக்கிறார்கள். எங்கள் தேவி, எங்கள் தேவதா எப்போது எங்களுக்கு இரக்கம் காட்டுவீர்கள் என்று அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த பக்த ஆத்மாக்கள் கூப்பிட்டுட்ருக்காங்க. அவர்களின் குரல் உங்களுக்கு கேட்காமல் இருக்கலாம், ஆனால் தந்தைக்கு நன்றாக கேட்கிறது. ஒவ்வொருவரும் தங்களுடைய இஷ்ட தேவதையை அழைக்கிறார்கள். உங்கள் பக்தர் யார் என்று உங்களுக்கு தெரியாமலும் இருக்கலாம், ஆனால் பக்தர்களுக்கு தெரியும், அவர்கள் அழைக்கிறார்கள். நீங்கள் ஒவ்வொரு பிராமண ஆத்மாவும் அவர்களுக்கு தெய்வமாக இருக்கின்றீர்கள். பக்த ஆத்மாக்களுக்கு நம்ம ஒவ்வொரு பிராமணர்களுமே ஒரு தெய்வமாக இருக்கோமா. நீங்கள் பலவீனமாக இருந்தாலும் சரி அல்லது புத்திசாலியாக இருந்தாலும் சரி, நீங்கள் வேரில் அமர்ந்திருப்பதால் உங்களுக்கும் பக்தர்கள் இருக்கின்றார்கள். கல்பமரத்தினுடைய வேர் பகுதியில் இருக்கிறதுனால நம்ம கூட பக்தர்கள் இருக்காங்க. எனவே அவர்களுக்கு சக்தியை கொடுப்பது உங்கள் பங்காகும். வேர் பகுதியில் இருக்கேன், ஸோ மற்ற ஆத்மாக்களுக்கு சக்தி கொடுக்கணும், இது என்னோட பார்ட். எனவே இப்போது மன்சா சேவை அதிகரியுங்கள்.
இதில் நீங்கள் எவ்வளவு பிஸியாக இருக்கின்றீர்களோ அவ்வளவு தடைகளற்றவர்களாக இருப்பீர்கள். மன்சா சேவையில் எவ்வளோ பிஸியோ அவ்வளோ தடை இல்லாமல் இருப்பீங்க. இதை உங்களால் செய்ய முடியும் தானே? மன்சா சேவை செய்வது உங்களுக்கு தெரியும் தானே? இதை முறைப்படி செய்வீர்களா அல்லது சில நேரங்களில் மட்டும் செய்வீர்களா? பாபா சொல்ல, அந்த மன்சா சேவை எப்பயாவது பண்ணுவேனா இல்லை எப்பயும் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்குறார். இதை முறைப்படி செய்கின்றீர்களா அல்லது சில நேரங்களில் மட்டும் செய்கின்றீர்களா? ஒருவேளை சில நேரங்களில் மட்டும் செய்து கொண்டிருந்தால் அதை தொடர்ந்து செய்யுங்கள். சம்டைம்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதை இப்போ கண்டினியூஸாக பண்ணுங்கன்றார். தொடர்ந்து செய்யுங்கள். குறைவாக செய்து கொண்டிருந்தால் அதை அதிகரியுங்கள். ஏனெனில் முழு கல்பத்தின் அஸ்திவாரமும் இப்போது நீங்கள் செய்யும் சேவையின் பலனை பொறுத்தே அமையும். நீங்கள் பூஜாரியாக ஆனாலும் சரி, ஆனால் ராஜ்ய அதிகாரியாக ஆனாலும் சரி, இரண்டிற்கும் அடிப்படை இப்போது நீங்கள் செய்யும் சேவை. பாபா சொல்கிறார், பூஜை செய்யக்கூடியவங்களா பூஜாரியாக நம்ம நாளைக்கு ஆனாலும் சரி, இல்லை ராஜ்ய அதிகாரியாக நம்ம ஆனாலும் சரி, எதுவாக ஆனாலும் ரெண்டுக்குமே பேஸ் என்ன? இப்போ இந்த நேரத்தில் சங்கம் யுகில் இந்த டைமில் நம்ம குழந்தைகள் செய்யக்கூடிய சேவை தான் பேஸ் அப்படின்ற அடிப்படை இதுதான். இப்போதைய நிலை, இப்போதைய பேச்சு, இப்போதைய சம்பந்தம், தொடர்பு. எனவே இப்போது நீங்கள் எந்த அளவு சதவீதம் இருக்கின்றீர்களோ அது இன்னும் அதிகரிக்க வேண்டும் என்று பாப்தாதா விரும்புகிறார். பாப்தாதா எப்போதும் கூறுவது போல எதை செய்வதாக இருந்தாலும் இப்போதே செய்யுங்கள். என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது இப்போவே செய்யுங்க. பிறகு பார்த்து கொள்ளலாம் என்பது வேண்டாம். பாப்தாதாவிற்கு பிறகு என்ற சாக்குப்போக்கு பாடலை கேட்க விருப்பமில்லை. இப்போதே என்ற செய்வோம் என்ற பாடலை கேட்க அவருக்கு பிடித்திருக்கிறது. எப்போ, அப்புறமா, இதெல்லாம் அவருக்கு பிடிக்கலையாம். இப்போவே அப்படின்ற பாட்டை தான் அவருக்கு பிடிச்சிருக்கு. உடனடி தானமே மகா புண்ணியம். எனவே இப்போது என்ன செய்ய வேண்டும் என்று புரிந்து கொண்டுள்ளீர்கள் தானே? என்ன இப்போ பண்ணணும் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க தானே அப்படின்றார். நல்லது. நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகளை கண்டு பாப்தாதா மகிழ்ச்சி அடைகின்றார். ஏனெனில் பாப்தாதா குழந்தைகள் இல்லாமல் எதையும் தனியாக செய்ய விரும்புவதில்லை. அதனால் ஒவ்வொரு நாளும் குழந்தைகளை அழைத்து கொண்டே இருக்கின்றார். தீவிர முயற்சி செய்யும் குழந்தைகளே, இனிமையான குழந்தைகளே, அன்பான குழந்தைகளே, இப்போது புறப்படுங்கள் என்று இப்படியெல்லாம் சொல்லி சொல்லி பாபா என்ன பண்ணுறாராம்? டெய்லி நம்ம குழந்தைகளை கூப்பிட்டுட்டே இருக்காராம். நல்லது. நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகளை பார்த்து அவர்கள் நேரடியாக முன்னால் அமர்ந்திருந்தாலும் அல்லது எங்கே அமர்ந்திருந்தாலும் சரி, அவர்கள் அனைவருக்கும் தந்தை நினைவில் இருக்கின்றார். தந்தைக்கு யாரெல்லாம் நினைவில் இருக்கின்றார்கள்? நாலாபுறமும் உள்ள குழந்தைகள் நினைவில் இருக்கின்றார்கள். நாலாபுறத்தில் அங்கங்கே உட்காந்து பாபாவை நினச்சிட்ருக்காங்க. பாபா மிலன் பார்த்துட்டு கேட்டுட்ருக்காங்க. ஸோ அந்த எல்லா குழந்தைகளும் என்னோட ஞாபகத்தில் இருக்காங்கன்றார் பாபா. ஏனெனில் ஒவ்வொரு குழந்தையும் தந்தைக்கு சமமாக ஆகியே தீர வேண்டும் என்பது தந்தையின் ஆசை. என்னோட ஒவ்வொரு குழந்தையும் என்னை போல ரெடி ஆகணும்னு பாபாவுக்கு ஆசையாம். ஒவ்வொரு குழந்தையிடமும் தந்தை வைத்துள்ள ஆசை, எதிர்பார்ப்புகள் வரிசை கிரமமாக இருப்பதை அவர் அறிவார். இருந்தாலும் ஒவ்வொருவரும் தங்கள் வரிசைக்கேற்ப முழுமை அடைய வேண்டும். ஒவ்வொரு ஆத்மா அவங்கவுங்களுடைய அந்த சம்பூர்ண ஸ்டேஜை அட்டைன் பண்ணி ரீச் பண்ணி தான் ஆகணும். ஒவ்வொருவரின் புருஷார்த்தம் மற்றும் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் பார்க்கும்போது தந்தைக்கு மிகுந்த அன்பு வருகிறது. யார் யாரெல்லாம் என்ன முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறப்ப பாபாவுக்கு குழந்தைகள் மேலே ரொம்ப அன்பு வருதான். குழந்தைகள் எப்பொழுது உழைக்கின்றார்களோ அப்போது உழைப்பிலிருந்து அவர்கள் விடுபட்டு அன்பில் மூழ்கி விடட்டும் என்று மிகுந்த அன்பு வருகிறது. ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க குழந்தைகள்? இந்த கஷ்டப்படுறதுலேருந்தெல்லாம் விடுபட்டுட்டு அன்பில் என் குழந்தைகள் மூழ்கட்டும்னு பாபா நினைக்கிறார். அன்பில் பெரும்பான்மையினோர் தேர்ச்சி பெற்றுள்ளீர்கள். பாபா மேலே வச்சுருக்கக்கூடிய அந்த பகவான் மேலே வச்சுருக்கக்கூடிய அன்பில் மெஜாரிட்டி குழந்தைகள் பாஸ் அப்படின்றார். ஆனால் ஏதாவது விஷயங்களில் வரும்போது தந்தையை மறந்து விடுகின்றீர்கள். அன்பில் பாஸ் தான் மெஜாரிட்டி. ஆனால் ஏதாவது விஷயங்கள் காரியங்களில் வரப்போ பாபாவை மறந்து கூட போயிட்டுருமா. நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் கோடிக்கணக்கான மடங்கு அன்பும் இதயபூர்வமான ஆசீர்வாதங்களும் உரித்தாகட்டும். எஜமானர் குழந்தைகளாகிய உங்கள் அனைவருக்கும் தந்தை லட்சக்கணக்கான மடங்கு வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். பறந்து கொண்டே செல்லுங்கள், மற்றவர்களையும் பறக்க வையுங்கள். நல்லது. இன்றைய முரளியோட வரதானம், சுயஸ்திதியின் மூலமாக அனைத்து சூழ்நிலைகளையும் கடந்து செல்லும் நிராகாரி மற்றும் அலங்காரி ஆகுக.
சுய ஸ்திதியின் மூலமாக அனைத்து சூழ்நிலைகளையும் கடந்து செல்லக்கூடிய நிராகாரி மற்றும் அலங்காரி ஆகுக. நிராகாரினா உடலற்றவர், அலங்காரினா குணங்களால் சக்திகளால் அலங்கரிக்கப்பட்டவங்களா ஆகணும். பாபா அதனுடைய விளக்கம் சொல்கிறாங்க. யார் அலங்காரியாக இருக்கின்றார்களோ அவர்கள் ஒரு பொழுதும் உடல் அகந்தை கொண்டவர்களாக ஆக முடியாது. அந்த ஈகோ இருக்காது, தேகாபிமானத்தோட அந்த ஈகோ அவங்கக்கிட்ட இருக்காது. நிரகங்காரியாகவும் சக்திகளின் அலங்காரியாகவும் இருப்பதே மன்மனாபவ மற்றும் மத்தியாஜீபவ என்பதாகும். மன்மனாபவ மத்தியாஜீபவனா என்ன? நிராகாரியாக இருக்கேன், சக்திகளுடைய அலங்காரியாக இருக்கேன், அதான் மன்மனாபவ மத்தியாஜீபவ். இத்தகைய சுயத்தின் நிலையில் எப்போதும் நிலைத்திருக்கும் பொழுது அனைத்து சூழ்நிலைகளையும் மிக எளிதாக கடந்து விடலாம். இதன் மூலம் பல பழைய சுபாவங்கள் முடிவுக்கு வரும். தன்னை ஆத்மா என்ற உணர்வில் பார்ப்பதன் மூலம் சுபாவம் தொடர்பான விஷயங்கள் நீங்கிவிடும் மற்றும் எதிர்கொள்வதற்கான அனைத்து சக்திகளும் தானாகவே வந்துவிடும். என்னன்னா, ஆத்மான்னு பார்த்துட்டேன் அப்படின்னா மற்றவங்க எல்லா விஷயத்தையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கான பவர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். மற்றவங்களுடைய சுபாவம் தொடர்பான விஷயங்கள் எல்லாமே என்னெல்லாம் மோதல் வரும், இல்லை ஏதாவது பிரச்சனை வரும், கருத்து வேறுபாடு வரும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சுபாவத்துக்கு தொடர்பான விஷயங்கள் எல்லாமே முடிஞ்சு போயிடும். ஒரே விஷயந்தான் தன்னை ஆத்மா அப்படின்னு உணரணும் அப்படின்றார். ஸோ பாபா என்ன சொல்கிறாங்க? சுயஸ்திதி மூலமாக எல்லா சூழ்நிலைகளையும் கடந்து போகக்கூடிய நிராகாரி மற்றும் அலங்காரியாக ஆகணும் அப்படின்றார். ஸ்லோகன்: சங்கல்பத்தின் ஒரு அடி உங்களுடையதாக இருக்கும் போது சகயோகம் செய்வதற்கான 1000 அடி என்பது தந்தையுடையதாக இருக்கும். சங்கல்பத்தின் ஒரு அடி உங்களுடையதாக இருக்கும் பொழுது சகயோகம் செய்வதற்கான 1000 அடி என்பது தந்தையினுடையதாக இருக்கும். ஒரு ஸ்டெப் சங்கல்பத்தை நான் க்ரியேட் பண்ணுறேன்னா பல 1000 ஸ்டெப் பாபாவுடைய சகயோகம் அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்றார். அவ்யக்த சமிக்ஞை: எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் தனது சுபாவத்தை சரளமானதாக ஆக்கிக் கொள்ளுங்கள், சகிப்புத்தன்மையுடையவர் ஆகுங்கள். யார் தங்களின் அல்லது மற்றவர்களின் கடந்த காலத்தை பார்க்காமல் ஒரு நொடியில் ஃபுல் ஸ்டாப், அதாவது முற்றுப்புள்ளி வைக்கின்றார்களோ அவர்களே சரளத்தன்மை கொண்டவர்கள். அத்தகையவர்களின் கண்கள், முகம் மற்றும் நடத்தையில் இனிமையும் மகிழ்ச்சியும் வெளிப்படையாக தெரியும். இத்தகைய சரளத்தன்மை நிலையில் இருப்பவர்கள் மற்றவர்களையும் சரளத்தன்மையுடையவர்களாக மாற்றிவிடுவார்கள். சரளத்தன்மை என்பது ஒரு விஷயத்தை கேட்டாலோ பார்த்தாலோ அல்லது செய்தாலோ அதிலுள்ள சாரத்தை மட்டுமே எடுத்துக்கொள்வதாகும். அதுதான் சரளத்தன்மை அப்படின்றார். அச்சா, ஓம் சாந்தி. துள்ளி குதிக்குது ஏன் மனமே, தூயவர் முரளியை கேட்டதுமே